பிதா குமாரன் திருப்பராடே இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளில் தேவ ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லா நன்மையான ஈவுக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற எங்கள் அன்புள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த அந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நம் 10 மாதங்கள் இந்த ஆண்டிலே கடந்து 11ஆம் மாதத்தின் முதலாம் ஓய்வு நாளிலே திரு சமூகத்திலே வந்து துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற எங்களையும் கர்த்தாவே ஆராதனை வர தடைப்பட்ட மக்களையும் உடைய வல்ல கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. என்னென்ன தடைகள் உண்டோ எல்லா தடைகளையும் நீக்கி போடணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக செல்கிறார் என்ற வார்த்தையின்படி அப்பா உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் உங்கள் நன்றியிருந்த துதியை ஏற்கவும் தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாய் இந்த சமூகத்திலே வந்து கர்த்தாவை துதிக்க இருக்கிறதுமா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் விசேஷமாய் கர்த்தாவே என்னுடைய காரியப்படி ஆயத்தத்திற்கு அப்பா கர்த்தாவை கிருபையாய் கொடுத்திருக்கிற கர்த்தாவே அர்ப்பணியாளருக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே அவரின் கர்த்தாவே இந்த நோக்கத்திற்காக இந்த இடத்திலே அழைத்து வந்தீரோ அப்பா, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே அவர் இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தாவே குருசேகரத்தில் கர்த்தாவே வளர்ச்சிக்காக அவர் படுகின்ற எல்லா பிரயாசங்களையும் அப்பா நீர் கர்த்தாவே முன்னின்று நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. அவருடைய உள்ளத்தில் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் மறந்திருக்கிற தேவன் தானே எல்லாவற்றையும் நிறைவேற்றி அப்பா கர்த்தாவே திருமணத்தின் முதன்மையான கர்த்தாவே குருசேகரமாய் இந்த குருசேகரத்தை மாற்ற பெயர் கிருபைக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அம்மாவையும் உங்களுடைய கருத்தில் ஏற்படுகின்றோம். ஐயாவோடு இணைந்த கர்த்தாவே அவர் கர்த்தாவை செய்ய இருக்கின்ற எல்லா பணிகளையும் கர்த்தாவே உங்களுடைய நாமம் மையப்பட பெயர் கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாக கொடுத்திருக்கிற ஆண்டு பிள்ளைகளை இந்த வாழ்ல கருத்தில் ஏற்படுகின்றோம்ப்பா. சிறு பிள்ளைகளை கர்த்தாவை நேசிக்கின்ற கர்த்தர் ஒருவேளை கர்த்தாவை நாளிலே சிறு பிள்ளை தினம் கர்த்தாவே சிறு பிள்ளை நியாயம் என்று கர்த்தாவே நாங்கள் ஆசிரியர் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சிறு குழந்தையும் கர்த்தாவுடைய வல்லக்கரத்தை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. முழு குடும்பத்தையும் அப்பா உங்களுடைய வல்ல கரத்தில் ஏற்படுகின்றோம். கர்த்தாவே திருச்சபை மக்கள் அப்பா ஊழியருக்காக ஜெபிக்கவும் ஊழியர் கர்த்தாவே திருச்சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கவும் எல்லா ஜெபங்களுக்கும் நீர்
18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு குழந்தைகளையும் அவர் தொழும்படிக்கு அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீசர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாயினும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சுவிசேஷ வேதமான வார்த்தை. வார்த்தையை கேட்க இன்னுமே நாமே அர்ப்பணித்து ஜெப பாடலை பாடுவோம். நீர் கிருபையாய் கொடுத்த அந்த நேரத்துக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேதத்திற்கு ரகசியங்களை எங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே எங்களுக்கு மன ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாய் கர்த்தாவே இப்பொழுது கர்த்தாவே நீர் பேச வேண்டுமாய் துதிக்கிறோம். அப்பா கர்த்தாவே அடியை மறைத்து ஆவியானவர் தாமே வார்த்தையை அடியுடைய வாயிலை வைக்க வேண்டுமாய் துதிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொன்ன தேவன் தாமே இப்பொழுதும் எந்த நோக்கத்திற்காக அழைத்து வந்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தாவினுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டுமாய் இருக்கிறோம். அதை கேட்க நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம். அப்பா அவளோடு காத்திருக்கிறோம். இது பேசும் ஆண்டவரே, இது பேசும் எல்லாவற்றையும் எங்கள் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் இறங்கி மீண்டுமாக நாம் அனைவரும் தேவ ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கிருபை கொடுத்திருக்கின்றார். அதற்காக நாம் யாவரும் உள்ளத்தை நடந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு ஆலயம் மூடப்பட்டிருந்த நாட்களை கண்டோம். ஆலயம் திறக்கப்பட்டாலும் ஆலயத்துக்கு செல்ல முடியாதபடி அநேகர் இந்த நாட்களில் வீடுகளிலே இருக்கின்ற சூழ்நிலையும் நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது நாம் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கின்ற பொழுதே அதற்கு எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள். இன்றைக்கு சொல்லப்போனால் இன்றைக்கு தான் எல்லா பக்கமும் இது நிகழ்ச்சிகள் விசேஷங்கள் வைக்கின்றதெல்லாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு. நம்ம முந்தைய ஒரு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமையாக அது ஓய்வு நாள், பிரசுத்தமான நாள். அன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து இருப்போம் என்று சொல்லி இருந்த நாட்கள் போய் இன்றைக்கு அன்றைக்கு தான் நமக்கு எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி இன்னைக்கு மக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை மறந்தவர்களாய் நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கும் நம்முடைய விசேஷங்களுக்கும் இன்றைக்கு செல்லுகின்ற மக்களாய் இருக்கின்ற சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் கர்த்தர் கிருபையாய் அவருடைய அளவற்ற கிருபை, நீங்கள் நான் வந்திருப்பது அவருடைய அளவற்ற கிருபை. நம்மை முன்குறித்தவர், நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் இன்றைக்கு அவருடைய
மாதத்தின் கடைசி ஞாயிறு ஆரம்பித்திருந்தால் அது திருச்சபையில் புதிய ஆண்டுகளாக நாம் பிரவேசிக்கின்றோம் என்றால் நாம் ஒருவேளை ஜனவரி 1 உலக பிரகாரமான புதிய ஆண்டை நாம் ஆசிரித்தால் கூட நம்முடைய திருச்சபை ஆண்டு வருகையின் முதல் ஞாயிறிலே ஆரம்பிக்கின்றது. ஆண்டவருடைய பிறப்புக்கு முன்பாக 4 வாரம் நாம் ஆண்டவருடைய பிறப்பிலே கிடைக்கக்கூடிய அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவரை தரிசிக்கும்படியாய் நாம் மட்டுமல்ல நம்மை சொல்லியிருக்கின்ற மக்கள் எல்லாம் அந்த நட்சத்திரத்தை காணும்படியாய் நாம் ஆயத்தப்படுகின்ற அந்த வாரம் திருச்சபையின் புதிய ஆண்டுகளாக இந்த மாதத்தின் கடைசி 28ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கின்றது. எவ்வளவு பெரிய சிலாக்கியம், எவ்வளவு பெரிய சிலாக்கியம்! இந்த ஆண்டை நாம் எவ்வளவாய் ஆரம்பித்த பொழுது எவ்வளவு பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்து இந்த நாட்டிலே ஒரு மன மகிழ்ச்சியோடு கூட மக்கள் அதிகமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் திரும்பியா இறங்கி தொற்றை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அந்த தொற்று இன்றும் இருக்கின்றது. இன்றைக்கும் அரசாங்கம் சொல்கின்ற விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட ஆண்டவர் திரும்பியாய் எல்லாவற்றையும் போக்கி நம்மை பாதுகாத்து வருகிறார். நன்றியோடு அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஞாயிறுக்கு வேர்ல்ட் சண்டே ஸ்கூல் டே, உலக ஞாயிறு பள்ளி தினம். அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது? நம்முடைய திருச்சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளை நாம் நினைத்து பார்க்கின்ற ஞாயிறாக ஞாயிறை திருச்சபை கொடுத்திருக்கின்றது. ஐயா ஒரு அருமையான ஒரு அறிவிப்பு கொடுத்தார். ஆராதனை முடிந்த பிற்பாடு வெளியில் இருங்க, சிறு பிள்ளைகளும் என்ன சொன்னாங்க, இருங்க, சற்று நேரம் இருந்து விட்டு செல்லுங்கள். நம்முடைய சண்டே ஸ்கூல் என்பது ஏதோ அல்ல. சண்டே ஸ்கூல் மூலமாய் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே ஆண்டவரை அறிகிற அறிவை அவர்கள் கொடுத்து அவர்கள் ஆண்டவருக்கு எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாய் அவருடைய சிறு வயதிலே தேவ வசனங்களை போதித்து அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லுகின்ற போது அது வார்த்தை அல்ல. அவர்கள் கள்ளம் கவனத்தபடி அந்த ஆண்டவரின் மெய்வராய் இருக்கிறார் நான் தாட்சியனே சொல்லுகிற போது அந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவர் எவ்வளவாய் நேசிக்கின்றார் என்று நாம் நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இதற்கு ஆதாரமாகத்தான் கொடுக்கப்பட்ட வேத பாடங்களை பார்க்கின்ற பொழுது முதலாம் வேத பாடம் யாத்திராகங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், மோசேயை குறித்து பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது 3 யோவானை பார்க்கின்ற பொழுது அங்கு 3 பேரை குறித்து 3 விசுவாசிகளை குறித்து அங்கு சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு சற்று நேர தியானத்துக்கு என்று நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொண்டு அதிலே தியானிக்கின்ற பொழுது முதலாம் வேத பாடம் 2ஆம் வேத பாடங்களையும் நாம் அதோடு கூட இணைத்து நாளிலே நாம் தியானிக்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்வார். சிறு பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் வழிநடத்தும் ஊழியம் ஒரு சிறப்பான ஊழியமாகும். நமது குடும்பத்தில் சிறு பிள்ளைகள் ஏற்ற சமயத்தில் கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது செய்வது நம்முடைய கடமையாய் இருக்கிறது, பெற்றோருடைய கடமையாய் இருக்கிறது, திருச்சபையின் கடமையாய் இருக்கிறது. திருச்சபையின் அங்கமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை திருச்சபையின் அங்கமாய் ஏற்றுக்கொள்கின்றோமே, அவர்களை சிறு பிள்ளையிலிருந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா போதனையும் கொடுக்க வேண்டியது பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கின்றோமே நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர்களை நேரடியாக அவர்கள் செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு ஒரு நாள் பள்ளியிலே அனுப்புவதன் மூலமாய் நாம் அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகின்றோம். சிறு பிள்ளைகளுக்கு நற்செய்தி கூட்டங்கள் நடக்கின்ற போது அதற்கு அழைத்து செல்வதன் மூலமாய் வருகின்றோம். அவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கின்றதாய் நீங்க அநேகர் பார்க்கின்றோம். சிறு வயதிலே எப்படிப்பட்ட பாடல்களை பாடுகின்றார்கள், எப்படிப்பட்ட செய்தியை கொடுக்கின்றார்கள். ஒருவேளை கடந்த நாட்களே லாக்டவுன் நாட்களிலே நாம் பார்த்தபோது நீங்க கர்த்தர் கிருபையாய் இறங்கி சிறு பிள்ளைகளை அவர்கள் பாடி துதிக்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார், தாளத்தை கொடுத்திருக்கின்றார். எல்லாவற்றையும் அவர்கள் கர்த்தருக்கு செய்கின்ற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கின்ற மகிமையான ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக் கொடுக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். என்றால் அந்த நாட்களிலே பார்க்கின்ற பொழுது இயேசு சாமி அவர் போதித்தார் என்று பார்க்கின்றோம். எப்படி போதித்தார்? சிறு வயதிலிருந்து பெற்றோர்களோடு கூட இணைந்து அவர் என்ன சென்றாராம்? ஆலயத்திற்கு ஒழுங்காக சென்றார். அவர் ஆலயத்துக்கு சென்ற பொழுதுதான் அவரிடத்தில் கொடுக்கப்படுகின்றது. ஏசாயா புஸ்தகத்தை எடுத்து அந்த சுருளை எடுத்து அவர் வாசித்தார் என்று பார்க்கின்றோம். உடல் சிறு பிள்ளைகளை நாம் ஊக்கப்படுத்துகின்ற பொழுது, சிறு பிள்ளைகள் தேவ சமூகத்திலிருந்து தேவ வார்த்தைகளை சொல்கின்ற பொழுது அங்கு கேட்கின்றவர்கள் கண்களிலே ஆச்சரியம் உண்டானது. ஏசாவை வாசித்த பொழுது
வந்தவர்கள். இயேசுவிடம் வந்தவர்கள் வசனம் 15 முதல் துவக்கத்திலே பார்க்கும்போது, பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். யாரிடத்திலே கொண்டு வந்தார்கள்? இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கின்ற பிள்ளைகளை நாம் யாரிடத்திலே கொண்டு வர வேண்டுமா? இயேசுவிடத்திலே கொண்டு வர வேண்டும். இதே பார்க்கின்ற பொழுது மற்ற நாள் செய்திருந்த இந்த பகுதி உண்டு. மத்திய 19ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம், 13 முதல் 15 வசனத்திலும், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனத்திலும் இதே சம்பவம் சொல்லப்படுகிறது. ஒருவேளை மார்க்கை சொல்கின்ற பொழுது, அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இங்கே குழந்தைகளை கொண்டு வந்தார்கள், அங்கு சிறு பிள்ளைகளை தொடும்படி கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய தொடுதல் எப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே காணப்பட வேண்டும். அப்படியே காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் தனியாக ஆலயத்துக்கு அல்ல, தனியாக வீட்டிலே ஜெபிக்க அல்ல. ஒருவேளை இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் ஜெபிப்பார்கள், பிள்ளைகள் குடும்ப ஜெபத்திலே கலந்து கொள்வதில்லை. சிறு வயதிலிருந்து சிறு பிள்ளைகளை குடும்ப ஜெபத்திலும் குடும்ப ஐக்கியத்திலும் எங்கெல்லாம் ஜெபம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அழைத்து செல்ல வேண்டும். எங்கெல்லாம் செல்றோம்? மாலுக்கு போனா, மாலு போற சின்ன பிள்ளைகள் எவ்வளவு ஆசையோட புறப்பட்டு வருதுங்க. நீ கடைக்கு போனோம். நான் ஆண்டவர் எதிர்பார்ப்பது, ஆண்டவர் நாம் ஆராதிக்க வருகின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளை நாம் அழைத்து வர வேண்டும். அழைத்து வருகின்ற பொழுது அவர்களிடத்திலே அவர்களை தொடும்படி, இன்னும் மத்திய 10 பார்க்கின்ற பொழுது, சிறு பிள்ளைகளுமே அவர் கைகளை வைக்கும்படி கொண்டு வந்தார்கள். ஆண்டவருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கிற இந்த நாட்களிலே வேண்டும். இந்த நாட்கள் என்பது நீங்கள் நான் வாழ்ந்த நாட்கள் போல அல்ல. நாம் சிறு பிள்ளைகளாய் இருந்தபொழுது நாம் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. இன்றைக்கு இருக்கின்ற சமுதாயம், இருக்கின்ற சூழ்நிலை, இருக்கின்ற எல்லா பழக்க வழக்கங்களும் வேறுபட்டதாக இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் மாறாத தேவன். அன்றைக்கு நம்மை எப்படி ஆசீர்வதித்தாரோ, நம்மை வழிநடத்தினாரோ, நம்முடைய பெற்றோர்களுமாய் நாம் என்ன நன்மையை பெற்றோமோ அதே போன்று இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரிடத்திலே அழைத்து வந்தார்கள். அழைத்து வர வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்த்தவராக இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, நம்மிடத்தில் வந்த பிள்ளைகள் அனைவரையும் அவர் அரவணைத்தார் என்று பார்க்கின்றோம். அவருடைய தொடும்படிதான், அவருடைய கை அவர்களிடம் பட்டால் போதும் என்று சொல்லி அவர்கள் அழைத்து வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் செய்த காரியம் என்ன? அவர்களை தன்னோடு கூட அரவணைத்துக் கொண்டார், அணைத்துக் கொண்டார். நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம பிள்ளைகளை நாம் அணைக்கின்ற பொழுது பிள்ளைகள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது. நம்முடைய பேர பிள்ளைகளை தூக்கிட்டு நம்ம அணைக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளிடத்திலே காணப்படுகின்ற மகிழ்ச்சி எப்படிப்பட்டது. நீங்கள் நானும் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறார். ஆண்டவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாய் இருப்பது என்ன? நீ
இருக்கிற அனைத்து பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் சண்டே ஸ்கூலில் சேர வேண்டும், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை ஈடுபட வேண்டும். எனவே அதற்கு நீங்கள் நானும் நாட்டிலே உத்தரவாதம் கொடுக்க ஆண்டவர் அழைக்கின்றார். நீ கொடுக்கின்ற வார்த்தை கொண்டு வந்தார்கள். இரண்டாவதாக தங்களை தாழ்த்தினார்கள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்திய 18 1 முதல் 4 வசனம். மத்திய 18 1 முதல் 4. அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தின் பெரியவனாய் இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நான் ஓடுகின்ற ஓட்டம் என்ன? ஆண்டவருடைய கிறிஸ்தவத்தை வந்து அமர்ந்திருப்பதன் நோக்கம் என்ன? இந்த உலக வாழ்க்கை எனக்கு அல்ல, பரலோக வாழ்க்கை, பரலோக மேன்மையை நான் தரிசித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு சிறு பிள்ளையை தன்னிடத்திலே அழைத்து நடுவாக நிறுத்தி அந்த பிள்ளையை காண்பித்து, இந்த பிள்ளையை போல் எவன் தன்னை தாழ்த்தாது இருக்கிறானோ அவன் பரலோக ராஜ்யத்திலே அவன் பிரவேசிக்க முடியாது, பரலோக ராஜ்யத்திலே அவன் பெரியவனாய் இருக்க முடியாது என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நான் ஆண்டவர் எதிர்பார்ப்பது பிறருக்கு முன்பாக சிறு பிள்ளையை உயர்வாக கூறும்போது அதை விரும்பாமல் அது வெட்கப்படுவார்கள். நீங்க பார்க்குற சின்ன கூட்டு நீதாப்பா எல்லாம்னாக்கா இந்த பிள்ளை வெட்கப்படும். ஆனா இன்றைக்கு நம்முடைய காரியம் என்ன? நம்ம குறித்தவர்கள் மேன்மையாக பேசினா எல்லாம் நீதாயா, எல்லாம் நீதான் என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம எவ்வளவு மேன்மை அடைகின்றோம். நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்லுகின்ற காரியங்களை நாம் கேட்கின்ற பொழுது மேன்மை அடைகின்றோம். அதல்ல, எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் மேன்மைப்பட வேண்டும், நாம் தாழ்ந்திருக்க வேண்டும். எதுக்கும் நம்மை அழைத்த கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அதை நாம் அறிந்து நாம் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மளோடு கூட இடைபடுகின்றவராக இருக்கின்றார். நமக்கென்று ஆயத்தப்படுத்தின அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை நீங்கள் நானும் பெற்றுக் கொள்கிறவராக இருக்கின்றோம். இந்த உலகத்தில் எந்த காரியம் நடந்தாலும், விலை பதவியாக இருக்கலாம், பட்டமாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், உலகத்தின் ஆஸ்திகள் எதுவாக இருந்தாலும் அது எதுவும் நம்மை மேன்மைப்படுத்தக்கூடாது. நாம் எல்லாவற்றிலும் நாம் தாழ்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்த பாதையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை அது இல்லை. நம்ம எப்படியாக வழிநடத்திருந்தார், நாம் எப்படியாக இருந்தோம், ஆண்டவர் எவ்வளவு கிருபையாய் அவர் வழிநடத்தி வந்திருக்கின்றார். நமக்கு இப்படி ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரே, இந்த மேன்மையான வாழ்க்கையை கொடுத்த கர்த்தரிடத்திலே நாம் தாழ்மையோடு இருக்க அழைக்கப்படுகின்றோம். சங்கீதக்காரன் 131 சொல்லுகின்ற பொழுது அவர் எவ்வளவாக தாழ்த்தினார் என்று பார்க்கின்றோம். 131 சங்கீதம் வாசிங்க. 131 சங்கீதம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, எனக்கு மிஞ்சின காரியங்களிலும் நான் தலையிடவில்லை. தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்மா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்து தாவீது சொல்லுகின்றார், நான் பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறேன். என்னால் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிற தாவீது அரசன் சொல்லுகின்ற வார்த்தை, பால் மறந்த குழந்தையை போல் என் ஆத்மா அடங்கி அமர பண்ணினேன். என் ஆத்மா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. ஆனால் நாம் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ள, நம்முடைய வாழ்க்கையிலே தேவ வசனமாகிய பாலை நாம் உட்கொள்ள, அதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள இருப்பது இன்னும் அநேகம். அதான் சொல்லுவாங்களே, கற்றது கையளவு கல்லாத ஆண்டவருடைய திருச்சபத்திலே வந்திருக்கிற நாம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவரத்திலே நாம் தாழ்ந்திருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஏற்ற வேளையிலே உயர்த்துவார். இன்றைக்கு வாசித்தமை யாத்ராகமத்திலே மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். மோசே எகிப்திலே
சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுதே அவரை காப்பாற்றினார். எப்படியாக காப்பாற்றினார் என்று நாம் வாசிக்க கேட்டோமே, அடிக்கடி கேட்கின்ற பகுதி. கடைசியாக தன்னுடைய தாயே அவரை அழைத்து தாயே வளர்க்கின்ற ஒரு சூழ்நிலை. நினைச்சு பாருங்க, இவ்வளவு அற்புதமான கடவுள், இவ்வளவு அதிசயமாய் வழிநடத்தின கடவுள் இன்னைக்கு நம்மை வழிநடத்த மாட்டாரா? அதற்கு நீங்கள் நானும் அன்னைக்கு பார்க்கின்ற பொழுது எவ்வளவாய் அங்கு பார்க்கின்றோம். மீரியாம் சொல்லுகின்றால், தைரியமாய் சொல்லுகிறார், நான் எபிரேய பெண்ணை நான் அழைத்து வருகிறேன் என்று சொல்லி ஒரு பார்வோனுடைய குமாரத்திலே கேட்கிறார் என்றால் எவ்வளவு தைரியம் வேண்டும். இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? சிறு பிள்ளை அங்கு போய் கேட்கின்றது, அவளும் அழைத்து வா என்று சொன்ன பொழுது அங்கு குழந்தையுடைய தாயை வளர்க்கின்ற போது அவர் வளர்ந்து பெரியவனா ஆகின்ற வரைக்கும் அவர் வளர்த்தார் என்று பார்க்கிறோம். வளர்த்தது மட்டுமல்ல, அங்கு சொல்லுகின்ற காரியம் பாருங்க, பிள்ளை பெரிதான பொழுது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்திலே கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரன் நானான், அவள் அவன் ஜனத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு மோசே என்று எங்க இருந்து எப்படி பாருங்க, நினைச்சு பாருங்க. அற்புதமான ஒரு வாழ். அடிமையிலே இருக்கின்ற மக்களை மீட்கும்படியாக அடிமையின் யாரிடத்திலே விட வேண்டுமோ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பை வளர்த்து கொடுத்தார் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பொறுப்பெடுப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாளிலே நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் விடுதலை பெறுகின்ற மக்கள் ஏராளமாய் இருப்பார்கள். ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்கிற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்றுகின்றவராய் இருப்பார். ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த பிள்ளைகள் மூலமாய் நிச்சயமாக பார்க்கின்ற வேளாவசத்திலே இப்ரேயஸ்தரில் பால் கொடுத்த ஒருத்தியை நான் போய் இடத்துல அழைத்து கொண்டு வரட்டுமா என்று சொல்லி அந்த பிள்ளை தைரியமாய் கேட்ட பொழுது அழைத்துக் கொண்டு வா, நம்மிடத்துல தைரியத்தை கொடுக்கின்ற கர்த்தர் உண்டு. நாம் பயந்து வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நம் தைரியத்தோடு இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக இயேசுவால் நற்சாட்சி பெற்றவர்கள் என்று பார்க்கின்றோம். 14 முதல் 17 வசனங்களை பார்க்கின்ற பொழுது நம்ம பார்க்கின்ற காரியம் என்ன? சிறு பிள்ளைகளை நம்புவதிலும் கீழ்ப்படுத்துவதிலும் பிறகு தவறுகளை மன்னிப்பதிலும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காரு தான். ஒரு இடத்துல சிறு பிள்ளை இருந்தவர் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டா என்ன நடக்குது? அதை போய் அப்பாட்ட நாம அடிச்சு சொல்றாங்க. உடனே அவங்க பிள்ளை சொன்ன பெரியவங்க என்ன பண்றாங்க? என் பிள்ளைய நீ அடிக்கலாமா? 2 பேரும் சேர்ந்து கட்டி போடுறாங்க, அடிக்கிறாங்க, அடிச்சு இது பண்ணிருக்காங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? நம்ம தம்பி அடிச்சா அன்னை சும்மா இருப்பாரா? உறவினர்கள்லாம் வராங்க. ஒரு பெரிய கலவரம் தெருவில் நடந்து கொண்டிருக்கின்றது. கடைசியாக பார்த்த காரியம் என்ன? 2 பேரும் என்ன பண்ணுச்சுங்க? 2 பேரும் கை மேல கையை போட்டு இவங்க பண்றதெல்லாம் பார்த்து இருந்துச்சு. பாருங்க, ஆண்டவருடைய அப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்திலே அன்பு இருக்க வேண்டும். நம்மிடத்தில் உண்மையான அன்பு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அன்பு சகலத்தின் காரணம் என்று சொல்லி பார்க்கின்றோம், சகலத்தை சகிக்கும் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். நாம் அப்படிப்பட்ட முன் உதாரணமாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு 18:3 பார்க்கின்ற பொழுது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மெய்யாகவே, இதுல எந்த மாற்றம் கிடையாது. மனம் திரும்புங்கள். மனம் திரும்புகின்ற காலத்துக்குள்ளாக கர்த்தர் அழைத்திருக்கின்றார். மனம் திரும்பாதபடி இந்த நாட்களில் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பார்க்கின்ற பொழுது அவர் எவ்வளவாய் வசனப்படுவார். நம்ம பிள்ளை சொல்றோம், நம்ம பிள்ளைகளை எவ்வளவு சொல்றோம், கேட்கலைங்கும் போது நம்ம என்ன பண்றோம்? என்னப்பா இவ்வளவா சொல்றேன்னு அப்பா அம்மாவும் சொல்லி பார்க்கறோமே, இவ்வளவு நீ கேட்க மாட்டேன்னு நம்ம எவ்வளவா கண்ணீர் வடிக்கின்றோம். இந்த நாட்களை கண்டும் 2 ஆண்டுகளிலே கொரோனா என்ற கொடிய நோயின் மூலமாய் எவ்வளவு பணம் வசதி படைத்தவர்களும் பதவியிலே இருந்தவர்களும் எல்லா அந்தஸ்திலே இருந்தவர்களும் அவர்கள் ஒன்றுமற்றவர்களாய் கடைசி யாரும் மூஞ்சி பார்க்க முடியல, யாரும் பார்க்க முடியல. எப்படியான ஒரு மரணங்களை அவர்கள் தழுவினார்கள். அதெல்லாம் பார்க்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஒருவேளை அவர்களுக்கு வந்துவிட்டது என்று சொல்லி நாம் கவலைப்படுகின்ற அதே வேளையிலே என்னுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது? நான் சிறுபிள்ளையை போய் மனம் திரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கின்ற பொழுதுதான் நான் பரலோகத்தை நான் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதான் ஒரு நற்சாட்சி உள்ள வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 14:20 பார்க்கின்ற பொழுது, துர்க்குணத்திலே குழந்தைகளையும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். துர்க்குணத்திலே குழந்தைகளாய் இருங்கள், ஆனால் புத்தியிலோ தேறினவர்களாய் இருங்கள். நாம் என்ன செய்கின்றோம் என்பதை அறிந்து குழந்தைகள் செயல்படத்தக்கதாய், அவர்களுக்குள்ள ஒரு புத்தி இருக்கத்தக்கதாய், அவர்கள் தங்களை தாங்களே சுயாதீன
சகல துர்க்குணத்தையும் சகல வித கபடையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு, மூன்றாம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை எதற்கு அழைத்து வந்திருக்கிறாரா? நீங்கள் நானும் ஒருவேளை எனக்கு 65 வயசு ஆச்சு நான் சொல்லிக் கொண்டிருக்க அழைக்கப்பட்டவன் அல்ல. நான் இன்றைக்கு ஆண்டவருடைய திருசமூகத்திலே வந்திருக்கின்றேன். ஆண்டவரே, புதிதாய் பிறந்த குழந்தையை போல நான் இருக்க நீர் அழைத்திருக்கிறேன். உன்னுடைய வசனத்தின் மேல் நான் வாஞ்சி உள்ளவனாய் இருக்கவும், உன்னுடைய வசனத்தை அனுதினமும் தியானிக்கவும், அதன் மேல் நான் பிரியமாய் இருக்கவும் என்னை இந்த நாளிலே நீ அழைத்து வந்திருக்கிறீர். அப்பா, நீ இந்த நாளிலே கொடுக்கின்ற வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையாய் இருப்பதற்காக உனக்கு நான் உலக நாள் கொண்டு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றேன் என்று சொல்ல அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நான் வாசித்த நிருப பகுதி 3ஆம் யோவானிலே பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகின்றது என்ன, நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குமா? 4ஆவது வசனத்தை வாசிங்க. என் பிள்ளைகள் சொல்லுங்க எல்லாரும், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். சொல்லுங்க, என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு வேறு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு எதுக்கு நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுத்திருக்கின்றார்? சிறு பிள்ளைகளை அழைத்து வருகின்றோம். ஆனால் அழைத்து வருகின்ற பிள்ளைகள் அவருடைய ஆண்டவருடைய சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகின்றதிலே கிடைக்கிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் வேறு ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் எதிர்பார்க்கின்றார். இன்னைக்கு நம்மை அழைத்திருப்பதின் நோக்கம், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் நாம் வந்திருப்பதின் நோக்கம், ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள, ஆண்டவரே, இந்த நாடு மட்டுமாக நீர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீரே, என்னிடத்தில் இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். அப்பா, பிள்ளைகளை நீர் தொடுகின்ற கர்த்தர், தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. அவர் பலவீனமானவர்கள், உடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறேன். நீர் எல்லாவற்றையும் மாற்றி அவளை தொட்டு அவளை அரவணையும் ஆண்டவரே. அவருடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட ஆண்டவரே. இவருடைய பிள்ளைகள் உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ நீர் கிருபைதாரும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் வரக்கூடிய நாட்களிலே சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டு நாம் சந்தோஷம் அடையத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் தருவாராக. ஆமென். உங்களுடைய கருத்திலிருந்து நாங்கள் பெற்ற நன்மைகள் ஏராளமாக அங்கவே நாங்கள் கையில் செய்யும் எல்லா காரியத்திலும் உங்களுடைய வல்ல கரம் இருந்து கர்த்தாவே ஆசீர்வதித்து வந்த கிருபையை நன்றியோடு வைத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் எங்களுடைய கருத்திலிருந்து நமக்கு ஒரு சிறு காணிக்கையும் கர்த்தாவே மாதாந்திர சந்தாவையும் படைக்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறேன். நன்றியோடு வைத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காணியை கொண்டு கர்த்தாவே உங்களுடைய நாமம் கர்த்தாவே அநேகருக்கு விளங்கவும், கர்த்தாவே இதை கொண்டு கர்த்தாவே செய்யப்படுகின்ற காரியத்தின் மூலமாய் நற்செய்தி பரவும் கிருபையுமாய் இருக்கிறோம்ப்பா. இதை பொறுப்படுத்திக் கொள்ளும். கொடுத்த ஒவ்வொருவரையும் வல்லக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இருக்கிறோம். இப்பொழுது கர்த்தாவே இந்த நாளை கிருபையாய் கொடுத்து இந்த நாளை கர்த்தாவே தேவ சமூகத்தில் நாங்கள் வளர்ந்திருந்து கர்த்தாவே திருச்சபையின் சிறு பிள்ளைகளை நாங்கள் நினைத்து பார்க்கத்தக்கதான நாளாய் எங்களுக்கு மாற்றி கொடுத்த கிருபையை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே கொண்டு வந்தவர்களை கர்த்தாவே அதட்டினார்கள் என்று சொல்கின்றது. நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே கொண்டு வருவோம். கர்த்தாவே கொண்டு வந்து நீர் தொடுபடியாக கர்த்தாவே நாங்கள் நம்முடைய கருத்திலே அர்ப்பணிக்கவும் கிருபையுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே பிள்ளைகள் கர்த்தாவே சிறு வயதிலிருந்து உண்மை அறிகிற அறிவிலும் உலக பிரகாரமான அறிவிலும் வளர்ந்திருத்தக்கதான கிருபையுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் எல்லா நிலைகளிலும் வளர்ந்து கர்த்தாவே கர்த்தாவே திருச்சபைக்கும் கர்த்தாவே குடும்பத்திற்கும் நாட்டுக்கும் கர்த்தாவே நன்மை பயக்கத்தக்கதான பிள்ளைகளாய் வளர கிருபையுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். விசேஷமா இந்த நாட்களில் கர்த்தாவே கால சீதோசனை மாறி வருகின்ற சூழ்நிலையிலே என்னுடைய சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் கர்த்தாவே நீர் கட்டளையிடுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே இந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே அவருக்கு கர்த்தாவே எந்த விதமான பலவீனமும் வராததை கர்த்தாவே இந்த இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளணுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நாளை கர்த்தாவே இந்த திருச்சபையின் குடும்பங்களை இந்த வல்ல கட்டளை அர்ப்பணிக்கின்றோம். குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பம் ஏற்படுத்தப்பட்டது. குடும்பத்தின் சகல ஆசீர்வாதங்களை
இருக்கிற தேவன் தாமே எல்லாவற்றையும் நேரமாய் கொடுத்து காத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுது கர்த்தாவே எங்களுக்கு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட அநேகர் உண்டாண்டவரே, கண்ணீரோடு கர்த்தாவை கேட்ட மக்களையும் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக எங்களுக்கு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்களோ ஒவ்வொருவரையும் அப்பா இந்த நேரத்தில் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு பலனையும், சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு சுகத்தையும், கர்த்தாவை தேவையோடு இருக்கின்ற மக்களுடைய தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனுடைய திருச்சபையுடைய வழக்கத்தில் அர்ப்பணிக்கின்றோம். திருச்சபை கிருபையாய் கொடுத்திருக்கிறப்பா. திருச்சபையின் அங்கமாய் இருக்கிற நாங்கள் எல்லா நிலையிலும் திருச்சபை கர்த்தாவை கட்டி எழுப்பவும், திருச்சபை கர்த்தாவை உமக்கென்று கர்த்தாவே வருகின்ற நாட்களிலே எழுப்பி பிரகாசிக்கவும், கர்த்தாவே நீர் வருகின்ற நாளிலே திருச்சபையின் முழு திருச்சபையும் உம்மை எதிர்கொண்டு அழைக்கின்ற திருச்சபையாய் இருக்க கிருபையா ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக கர்த்தாவே காரியப்பட்டி குருசேகரத்துடைய வழக்கத்தில் அர்ப்பணிக்கின்றோம். திருச்சபையின் குடும்பங்களை கர்த்தாவே உடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம்ப்பா. அவர்களை கொண்டு நீர் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறோ கர்த்தாவே செய்ய கர்த்தாவே ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிக்கத்தக்கதான கிருபையா ஜெபிக்கிறோம்ப்பா. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். வரக்கூடிய நாட்களிலே கர்த்தாவே உடைய பிறப்பின் படியை கொண்டாட நாங்கள் கர்த்தாவே இருக்கின்ற நாட்களிலே கர்த்தாவே அநேகருக்கு கர்த்தாவே நாங்கள் உதவத்தக்கதான மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. தேவையோடு இருக்கிற மக்களுடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதான சிலாக்கியத்தை நீர்கள் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாட்களை கர்த்தாவே பள்ளிகள் திறந்து கர்த்தாவே பள்ளிக்கு சென்று வருகிற மாணவர்களையும் ஆசிரியர்களையும் உடைய பாதுகாப்பு வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ள நடத்தும். காலசூழ்நிலைகள் மாறி வருகின்ற சூழ்நிலை கர்த்தாவே அதை எங்களை யாரையும் பாதிக்காதபடி ஒருவேளை மத்தியில் இருக்கின்ற வயதானவர்களுக்கு வேண்டிய கர்த்தாவை பாதுகாப்பை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ள நடத்தும். எல்லாருக்கும் கடமையும் கிடைக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா